என்ன சொல்கிறது அன்பு சொந்தங்களே, எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? உலகத்தமிழ் நேயர்களுக்கு மாலை வணக்கம். என்னத்தை சொல்ல போகிறோம்? ஒருத்தன் ஓட்டுக்கு காசு கொடுக்குறானாவே அவன் திருட போகிறான்னு அர்த்தம். அவனை வாக்கே செலுத்தக்கூடாது. எங்கு ஓட்டுக்கு காசு எவன் கூட ₹1 கொடுக்குறானோ அவனுக்கு வாக்கு செலுத்தி அவன் வரும்போதே ஓட்டுக்கு காசு கொடுத்து ஃப்ராடு தானம் பண்ணிட்டு வரான். ஜெயித்த பிறகு என்ன ஃப்ராடு தானம் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ பார்த்தீங்கல்ல, இதுதான் சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கின்றது, நிர்வாணப்படுகின்றது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. நம்ம நாட்டில் ஏடிஎம்கே இல்லைன்னா டிஎம்கே இவனுங்க தான் ஆட்சி செய்ய வேணும்னு மக்கள் தலையெழுத்து எழுதிட்டானுங்க. திருட்டு பைய மக்கள் சில பேர் ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு தவறான ஜனநாயகத்தை தேர்ந்தெடுக்கிற திருட்டு பையனுங்க. இடையில சொல்லுவானுங்க, ஐயோ ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு அவன் வெற்றி அடைஞ்ச பிறகு ஐயோ அவன் தப்பாக செய்வான், மக்களுக்கு எதிராக செய்வான், ஐயோ என்னுடைய வீடு இடிக்கிறான், என்னுடைய விவசாய நிலமெல்லாம் கார்பெட் நிலத்துக்கு போகுது, என்னுடைய பையனுக்கு வேலை வாய்ப்பில்லை, என் பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை கொடுத்துட்டான், என் பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை கொண்டு போட்டாங்க, என்னுடைய நிலத்தை அபகரிக்கிறான். ஒரு ஹோட்டலில் பிரியாணி ஃப்ரீயாக கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஹோட்டல் உரிமையாளரை பிடிச்சி அடிக்கிறானுங்க. இந்த 2 கட்சிக்காரங்களும் இது மாதிரி தான் பண்ணுறானுங்க. கட்ட பஞ்சாயத்து ரவுடிஸ், அடியாட்கள் எல்லாத்தையும் வச்சுட்டு ஆடுற ஆட்டம் ஒன்றுமே இல்லை. சும்மா சொல்லக்கூடாது, பயங்கரமாக ஆடுறானுங்க. இன்றைக்கி இந்த 2 கட்சி இன்றைக்கி உலக பணக்காரராக இருக்கிறாங்க. தெரியுங்களா? எத்தனை பேருக்கு தெரியும்? என் அப்பா அம்மா இந்த 2 திருட்டு பையங்களை ஓட்டு போட்டு எனக்கு புலம்ப வச்சிட்டான். என் பையனுக்கும் புலம்ப வைக்க வேணுமா வைக்கக்கூடாதா? அது உங்கள் கையில் தான் இருக்குது. உண்மையான ஜனநாயகத்தை தேர்ந்தெடுங்கடானா. சில பேர் ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு கோழி பிரியாணிக்கு மானத்தை விற்கிற மான கூட்டத்தை இப்படி தாண்டா நடக்கும் இந்த நாட்டில். எவனும் ஒப்பேரி ஓலை வைக்கக்கூடாது. என் பொண்ணை கெடுத்துட்டான், என் விவசாய நிலத்தை அபகரிச்சிட்டான், என் பையனுக்கு வேலை வாய்ப்பில்லை, என் பையன் குடிச்சு பாலாக போயிட்டான், என் பையன் குடித்து செத்து போயிட்டான், என் பொண்ணு விதவையாயிருச்சு, போகிற இடத்துல லஞ்சம் கேட்குறான், எவனும் என் வீடு இடிச்சிட்டான்னு எவனும் ஒப்பேரி ஓலை சத்தம் பேசக்கூடாது. திருட்டு பையனுங்க ஓட்டு காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டதுனால சில பேர் நாங்கள் வாங்காத நல்ல உள்ளங்களும் பாதிப்பு ஏற்படுறோம்டா. இதுதான் உண்மை. பொள்ளாச்சியில் கூட்டு பாலியல் என்ன ஆச்சு? அந்த கேஸ் ஒன்றுமே இல்லாமல் பண்ணிட்டானுங்க. கள்ளக்குறிச்சியில் சிறிமதி என்ன ஆச்சு கேஸ்? ஒன்றுமே இல்லாமல் பண்ணிட்டாங்க. நெல்லையில் ஒரு பெண்ணுக்கு நடந்தது. சென்னையில் அண்ணா நகரில் ஒரு கூட்டு பாலியல் நடந்தது தெரியுமா? அந்த கேஸ் என்ன ஆயிடுச்சு? தாய் தந்தை 2 பேரும் போய் அண்ணா நகர் காவல் நிலையத்தில் போய் கேஸ் கொடுத்தாங்க. 2 பேர் நிர்வாணப்படுத்தி அடித்தாங்க. முந்தா நேற்று எங்கே என்ன நடந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த பெண்ணுக்கு என்ன நீதி கிடைச்சது? என்ன கிடைச்சது? அதே மாதிரி நேற்று கள்ளக்குறிச்சியில் கணவன் இல்லை, இறந்துட்டாங்க. அந்த பெண்மணிக்கு 2 குழந்தைங்க இருக்குது. அந்த பெண்மணிக்கு ரேப் பண்ணி கொன்றுக்கானுங்க. அடுத்தடுத்து தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குதுடா. இதுக்கு என்னடா சட்ட திருத்தம் சரியாக போட்டீங்க நீங்கள்? அப்படின்னா ஒரு மயிரும் போடல. சரியான சட்ட திருத்தமே இல்லை. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. பெண்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்கு நீங்களே ஒரு பாதுகாப்பு வச்சுக்கோங்க. இந்த அரசையும் இந்த சட்டத்தையும் நம்பி பிரயோஜனம் இல்லை. இவர்களெல்லாம் கைக்குலிகளாக செயல்படுறார்கள். மக்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்க. வேஸ்ட். 75 வருஷமாக
இந்த தமிழ்நாட்டில் அரசியலில் இந்த திராவிடர்கள் வேஸ்ட். என் தாய் தந்தைகள் சரியில்லாதனால தான் இன்றைக்கி நான் புலம்புறேன். ஏன் 2 திருட்டு பையங்களை மாறி போட்டு இன்றைக்கி புலம்பு வச்சுட்டானுங்க. படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லைடா. விவசாய நிலம் களவு போகுது. மழையெல்லாம் கொடிஞ்சி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கானு, விற்று தின்னுட்ருக்கானுங்க. எங்கேடா மானங்கட்டங்களே, சட்ட திருத்தம் எங்கடா இருக்குது? இங்கே படித்த இளைஞருக்கு வேலை வாய்ப்பு இல்லை. அவனுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தா அவன் எதுக்கு கஞ்சா அபீன் மதுன்னு போயிட்டு தவறான பழக்கத்தில் இருக்கிறான்? அவன் வேலை கொடுத்தா அவன் உண்டு, அவன் வாழ்க்கை உண்டுன்னு படித்த இளைஞன் இருப்பான். மது நாட்டுக்கு வீட்டுக்கு கேடுன்னு எழுதுறான். அவனே சாராயால வச்சிருக்கிறான். அவனே தமிழ்நாட்டை முழுவதும் விற்கிறானுங்க. என்னடா இது மானங்கட்ட ஆட்சி? தமிழர் நிலத்தில் அண்டி பிழைக்க வந்தவர்கள் இங்கு வந்து தமிழர்களின் இயற்கை வளம் களவு போனாலும் தமிழர்களுக்கு எந்த உரிமையும் எந்த நிகழ்வு நடந்தாலும் தட்டி கேட்கறதில்ல. பொம்மை அரசியல். திமுகவும் இருக்கட்டும், ஏடிஎம்கே இருக்கட்டும், பொம்மை அரசியல். மானங்கட்டவர்களே, பெண்களுக்கு என்னையா பாதுகாப்பு கொடுத்துருக்கீங்க? ஒரு இடம் 2 இடம் நடக்கும்போது சரியான சட்ட திருத்தம் போட வேணும். எங்கடா போடுறீங்க நீங்கள்லாம்? என்னடா நடக்குது? உங்களால் போட முடியலன்னா இறங்குங்க. சரியான ஆட்கள் எல்லாம் இருக்கிறோம், நாங்கள் ஆட்சி செய்வோம். சட்ட திருத்தம் எங்கே போடுறீங்க? எத்தனை பெண்கள் இன்னும் இதே மாதிரி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொண்டிருப்பீங்க? ஜனநாயக முறைப்படி வாக்கு சேகரிக்கிறதுல தவறான விதத்தில் ஓட்டை சேகரிச்சுட்டு ஜெயித்த பிறகு அவங்க அரசு என்கிறோம். இது எப்படி பாருங்கள், ஒருத்தர் அரசியலில் நிற்கிறான்னா அவன் ஓட்டுக்கு காசு கொடுத்து அவன் ஜெயிச்சிடுறான். வரும்போது குறுக்கோளியில் வரான். அதுக்கு நாம் அரசு என்கிறோம். அரசு என்றால் சரியாக இருக்குங்கிறோம். எப்படின்னு இது நாம் ஏற்றுக்கொள்ள முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய தவறு இருக்குது இந்த தமிழ்நாட்டில், நிறையா இருக்குது. இப்படியே இருந்துச்சுன்னா என் பசங்க பிள்ளைகளுடைய கேள்விக்குறி என்ன நிலைமை ஆகும்னு எனக்கே தெரியல. உண்மையான ஜனநாயகம் இல்லை.